செபி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்எஸ்சிக்கான ஐபிஓ கிளியரன்ஸ் வந்து கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் வச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மந்த் எண்டுக்குள்ள என்ஓசி வந்து வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வந்து இந்த மாசம் எண்டுக்குள்ள வாங்கிட்டாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் டு செப்டம்பர்ல வந்து ஐபிஓ கண்டிப்பா வந்துரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த மந்த் எண்டுக்குள்ள நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சோ அதை அந்த டிராஃப்ட் பண்ணி எத்தனை பேர் சப்மிட் பண்ணுவாங்க. அப்புறம் இங்க செபி கிட்ட இருந்து கிளியரன்ஸ் கிடைச்சு அதுக்கப்புறமா இங்க அந்த ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கான டைம் வந்து ஆகஸ்ட் டு செப்டம்பர்ல வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இங்க கொஞ்ச நாளாவே மார்க்கெட்ல இந்த என்எஸ்சியோட ஐபிஓ பத்தி பேசாம இருந்தாங்க. பட் திரும்ப வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு ரீசனால அன்லிஸ்டட் மார்க்கெட்ல வந்து பார்க்கும்போது இங்க என்எஸ்சி ஷேர்ஸ் வந்து திரும்ப சர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரூ. 2300 அன்லிஸ்டட் ஷேர்ஸாவே அந்த பிரைஸ் வந்து என்எஸ்சியோட பிரைஸ் வந்து இங்க மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு அன்லிஸ்டட் ஷேர்ஸா. சோ இப்போ வந்து திரும்ப அது 1800 1900 போக ஆரம்பிச்சது. திரும்ப இப்ப ரூ. 2000 வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. சோ திரும்ப அந்த ஒரு அன்லிஸ்டட் மார்க்கெட்ல ஒரு பூம் வந்து கிளம்பி இருக்கு. இங்க என்எஸ்சியோட கிளியரன்ஸ் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால. பட் ஆனா 9 வருஷமா வந்து என்எஸ்சியோட ஐபி வந்து தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு. இப்போ என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னா, என்எஸ்சில அதிகமான இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸா தான் வந்து இருக்காங்க. அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகமா இருக்கு. 12.2% ரீட்டைலோட இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேஷன் வந்து இருக்கு. பட் ஆனா இதுவே ஃபாரின் அண்ட் தென் பெரிய கார்பரேட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது அது எல்லாமே கம்மியா இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, என்எஸ்சி ஷேர்ஸ்ல இங்க அன்லிஸ்டட் மார்க்கெட்ல வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறது ஃபுல்லாவே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸா தான் வந்து இருக்காங்க. பட் ஆனா இங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் தென் கார்பரேட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வெளியே போறாங்க. ஏன் அப்படின்னா அன்லிஸ்டட் மார்க்கெட் கொஞ்சம் சேஃப் இல்லாத மார்க்கெட். அந்த பிரைஸ் எல்லாமே டிட்டர்மின் பண்ணப்படாது. சோ இங்க ஐபிஓக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏத்தி இறக்கிட்டு இருக்காங்க. சோ இதுதான் என்எஸ்சில நடந்துட்டு இருக்கு.